இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. ஒரு கொலை, ஒரு அரசியல் தாக்குதல், உலகத்தையே ஒரு பெரிய போர் விளிம்புக்கு தள்ளிய சம்பவம். இதன் பின்னால் என்ன நடந்தது? இதனால் என்ன விளைவுகள் வரலாம்? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈரானின் தலைவர் அலி காமெனி அவர்களின் மரணம் உலக வரலாற்றில் ஒரு துக்கமான தருணமாக பார்க்கப்படுகிறது. வல்லரசு நாடுகளுக்கு முன்னால் தலைவணங்க மறுத்த ஊழல் நிறைந்த அமைப்புக்கு எதிராக நின்ற ஒரு தலைவராக வரலாறு அவருக்கு என்றும் நினைவில் கொள்ளும். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நிற்க துணிந்த பலருக்கு அவரது வாழ்க்கை ஒரு உத்வேகமாக அமையும். ஆயத்துல்லா காமெனிக்கு வீர வணக்கம். உலகம் மறந்தாலும் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதலை முதலில் தொடங்கியது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தான். இது முறையான போரே கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. உளவு தகவல்களை திரட்டி முக்கியமான தலைவர்கள் எங்கே கூடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இதில் கொடுமையான விஷயம் என்னவென்றால், அவர்கள் ஒரு தலைவரைத்தான் இலக்கு வைத்தார்கள். ஆனால் அந்த தாக்குதலில் அருகில் இருந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டனர். இராணுவ மொழியில் இதை கொலாட்ரல் டேமேஜ் என்று இதை மிக எளிதாக சொல்லிவிடுவார்கள். செய்த பாவத்தை மறைக்க அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை இது. இதற்கு பின்னால் நாம் நினைப்பதை விட ஆழமான அரசியல் உள்ளது. ஈரான் அணுகுண்டு தயாரிக்கிறது என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சொல்லும் காரணம். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர்களுக்கு ஹார்மோஸ் நீர்நிலை கைப்பற்ற வேண்டும். அதன் மூலம் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கான எண்ணெயை விநியோகத்தை கட்டுப்படுத்தி சீனா மற்றும் உலக நாடுகளுக்கான உலக பொருளாதாரத்தை தன் கைக்குள் வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டம். அணு ஆயுதங்கள் தான் பிரச்சனை என்றால், வடகொரியாவிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றனவே, ஏன் அவர்களை தாக்கவில்லை? ஏனென்றால் ஈரானிடம் எண்ணெய் வளம் அதிகம். எனவே இது பாதுகாப்புக்கான போர் அல்ல, இது எண்ணெய் விநியோகத்தை கைப்பற்றுவதற்கான போர். இப்போது ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டது. கல்ஃப் நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் தாக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். ஒருவேளை ஹார்மோஸ் நீர்நிலை வழியாக எண்ணெய் விநியோகத்தை நீண்ட நாள் நிறுத்தப்பட்டால் உலகம் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். பெட்ரோல், டீசலின் விலை உச்சத்தை தொடும். எரிபொருள் விலை உயர்ந்தால் போக்குவரத்து செலவு உயரும். அதன் விளைவாக உணவு, காய்கறி என நாம் வாங்கும் அனைத்து பொருளின் விலையும் உயரும். இது உலகளாவிய பணத்தட்டுப்பாடையும் பொருளாதார நெருக்கடியையும் உருவாக்கும். இந்த உலக அரசியலில் சாதாரண மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்யும் நமது சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள்: அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்கர்கள் கூடும் இடத்திற்கு அருகில் செல்ல வேண்டாம். பாதுகாப்பான இடத்தில் இருங்கள். இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் எக்காரணம் கொண்டும் போரை ஆதரிக்க கூடாது. போர் எதற்கும் தீர்வாகாது. அது மனித குலத்துக்கு பெரும் இழப்பு என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். நம் மனதிற்கு பெரிய சக்தி உண்டு. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து சிந்தித்தால் எதையும் சாதிக்க முடியும். அதுதான் ஈர்ப்பு விதி. உலகம் அமைதியாக இருக்கிறது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அனைத்து நாடுகளும் அமைதியை நேசிக்கிறது என்று நாம் ஆழமாக நம்பி பிரார்த்தனை செய்வோம். இதை உலகத்தில் அதிக மக்கள் செய்யும் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் அதற்கான வழியை உருவாக்குவார். உலகத்தில் அமைதி பரவட்டும். நன்றி.